அருகில் அரசு நூலகம் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதி அரியங்குப்பம் பெரியார் சிலை அருகில் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 97 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு நூலகம் கட்டிடம் கட்ட திட்ட மதிப்பீடு செய்து அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி சிலுக்காரிப்பாளையம் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொழிலாளர் தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் NSJ ஜெயபால் மற்றும் கோபிகா தலைமையில் பெயர் பலகை திறந்து வைத்து கொண்டாடப்பட்டது. மங்களம் தொகுதி பெருங்கலூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி பெருங்கலூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ரகுபதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தலையாரி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹசன், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ், பொது செயலாளர்கள் தனுசு, செந்தில்குமார், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து மாநில செயலாளர் வேல்முருகன், மேற்கு மாவட்ட தலைவர் பழனி ராஜா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன், மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இடம் எடுக்கப்பட்டது. இப்போ ரகுபதி அவர்கள், தனுஷ் அவர்களே நிகழ்ச்சியை கச்சேரிக்கு உங்களோட இந்த இடம் ரசிக்கலாம். இப்போ அண்ணன் பேசினா அனல் தெரிகை. இதற்கு வித்திட்டதுதான் அம்பேத்கர் அவர்கள், வேற ஒண்ணுமே தெரியும். இந்த மங்களம் பகுதியினுடைய பாகூர் மேற்கு வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து உபயதாரர்கள் ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியின் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், ஜிப்மர் மருத்துவமனை முதுநிலை செவிலியர் சாந்தி வேணுகோபால், பாஸ்கர், சத்யவாணி, லோகிதா, ஹரிபிரசாத், சிவபாலன் ஆகியோரது சொந்த செலவில் பூலோக மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் தீர்க்க பால்குடம் எடுக்கும் 101 பெண்களுக்கு பால்குடம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழுவினர், கிராமவாசிகள் கலந்து கொண்டனர்.